நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுதிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்து விடுகிறேன். கர்த்தர் நல்லவரும் நமக்கு நன்மை செய்கிற தேவனுமா இருக்கிறார். இந்த நாளில் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை தீமோத்தேயுவின் நற்சாட்சியை குறித்து பார்க்க போகிறோம். நான் கடந்த வாரத்தில் சொன்ன லீதியாலை பவுல் சந்திப்பதற்கு முன்பதாக இவர் எங்கே இருக்காருன்னா இந்த தீமோத்தேயுனுடைய வீட்டுக்கு தான் அங்கே போகிறார். அங்கே தீமோத்தேயை கூட அழைத்து கொண்டு போகிறார் நம்ம பார்க்குறோம். இந்த தீமோத்தேயை பார்க்கும்போது ஒரு வாலிபன், அவங்க அம்மா ஒரு யூத ஸ்திரீ, அப்பா கிரேக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மா யூத ஸ்திரீ, சாதாரண யூத ஸ்திரீ அல்ல, விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அப்போ விசுவாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிள்ளையை எப்படி வளர்ப்பாங்க? சத்தியத்தில் வளர்ப்பாங்க. அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனாலும் அவங்க சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் இந்த தீமோத்தேயு. அப்பா கிரேக்கன். இவருடைய பேர் பார்த்திங்கன்னா தீமோத்தேயு அப்படின்ட்டுருக்கு. சரி, நம்ம தேவ வார்த்தைக்கு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக நம்ம இந்த வயநாடுக்காக என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். சரிங்களா? சரி, ஜெபிச்சுட்டு போகலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, இந்த நாளில் அப்பா இந்த வார்த்தை பகுதியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் நீர்த்தாமே ஆண்டவர், இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாக இந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு புரியத்தக்க ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும் வார்த்தையின்படியாக ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நடத்துகிற என் பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எப்போ இந்த வயநாடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வயநாடு பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே நினச்சி மண்ணுக்குள்ளே புதஞ்சு போச்சு. இப்போ உயிரோடு அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சி செத்து போயிட்டுருப்பாங்க. சரி, நம்ம செய்திக்கு முடிச்சு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பாகவே ஜெபிக்கணும். தோண்ட தோண்ட என்ன வருதான்? உடல்கள்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கான். எத்தனை பேர் இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. எவ்வளவு மீட்பு பணிகள் செஞ்சு எடுக்கிறாங்களோ நினச்சி பாருங்கள். 2-3 நாள் என்ன ஆகிட்டுருக்கோம்? உடம்பு அழுகி போயிடும். இப்போ எத்தனை நாள் ஆகிடுச்சு அது சம்பவம் நடந்து? அந்த விஷுவல் காமிக்கும்போது அப்படியே மழை அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்திருக்கு. சரி, அந்த ஜன்னலுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டோம். உயிரோடு என்ன பண்ணாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கினவங்க எல்லாம் என்னட்டாங்க? வீடோடு அப்படியே புதஞ்சு போயிட்டாங்க. கணவன், மனைவி, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி எல்லாம் அப்படியே புதஞ்சு போயிட்டாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு கோர சம்பவத்தை அந்த இடத்துல நடக்கப்பட்டிருக்கு. சரி, அவங்க ஜன்னலுக்காக நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய உத்தரவு எதுவும் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. சரிங்களா? சரி, கர்த்தருக்கு எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அதனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு தனிப்பட்ட விதத்தில் அந்த ஜனங்களுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்குற வார்த்தை தீமோத்தேயுவின் நற்சாட்சி. முதல்ல 2 தான். ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு, இன்னொன்று நற்சாட்சி, இன்னொன்று துர்சாட்சி. சாட்சி பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று நல்ல சாட்சி, இன்னொன்று கெட்ட சாட்சி. நம்ம நல்லவனாக வாழ்ந்தோன்னா நல்ல சாட்சி, கெட்டவனாக வாழ்ந்தால் துர்சாட்சி. நல்லவனாக வாழ்ந்தால் தேவன் பயன்படுத்துவார், தீயவனாக வாழ்ந்தால் பிசாசு பயன்படுத்துவான். பயன்படுத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான். சரிங்களா? அவன் கெட்டவனாக இருந்தாலும் இவன் தான் நமக்கு வேணும்னு அவனை கூப்பிட்டுட்டு போகிற ஆட்களும் இருக்காங்க. நல்லவனாக இருந்த தீமோத்தேயுவை பவுல் அழைத்து கொண்டு போனது போல் கெட்டவனாக இருக்கிறவனை ஒரு கெட்டவன் என்ன பண்ணுவான்? இவன் நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு இழுத்துக்குவான். உண்மையே இல்லைங்களா? அப்போ நற்சாட்சிக்கும் ஒரு இடம் நமக்கு இருக்குது, கெட்ட சாட்சிக்கும் ஒரு இடம் இருக்குது. ஆனால் நற்சாட்சி தலைமுறையாக பேசப்படும். துர்சாட்சி அவன் எப்போ அழியணுன்னு காத்துட்ருக்கோம். அப்போ நற்சாட்சியை விரும்பணும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நற்சாட்சி இருக்கணும், நல்ல சாட்சியாய் வாழணும். சரிங்களா? அதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம், இயேசுவின் சாட்சியில் வாழ்கிறதுக்கு. அப்போ நம்ம குறித்து மற்றவங்க அவதூறாக பேசக்கூடாது, நம்ம குறித்து இவங்க கிறிஸ்தவங்க நல்லவங்கன்னு பேசணும். ஆமென். சரி, அப்படி இந்த தீமோத்தேயு ஒரு சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீஷன்னா யார்? தேவனை பின்பற்றுகிறவன். இயேசு அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.
அந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்க்கும்போது பவுல் வந்து அறிமுகப்படுத்தினார். நிறைய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பேதுருடைய பிரசங்கத்தில் 3000 5000 ரட்சிக்கப்பட்டது உண்டு. அவங்கெல்லாம் யூதருங்க தான், அவங்க இயேசுவை அறியாதவங்க தான். ஆனால் பிரசங்கித்த பொழுது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி இந்த குடும்பத்துக்கு போனபோது தேவனுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்டு பவுலையும், அப்புறம் கூட யார் வந்தது, சில்வானு. ஏன்னா அடுத்து தான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க இந்த அதிகாரத்தில் தான். இப்போ இந்த 2 பேர் மிஷினரி பயணமாக போகிறாங்க. காஸ்பல் சொல்கிறதுக்கு எருசலேமிலும் யூதேயாலும் சமாரியாலும் உலகம் பறைந்து சாட்சிகளாக இருந்து இயேசு சொன்னதை கடைபிடிச்சிட்டு போகிறாங்க. போகும்போது தன்னுடைய 2ஆம் மிஷினரி பயணத்தில் இந்த தீமோத்தேயின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம வாசிக்கும்போது அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா வந்து கிரேக்கன், அம்மா வந்து விசுவாசமுள்ள. ஏன்னா விசுவாசமுள்ள ஸ்திரீ இருந்துச்சுன்னா அந்த புருஷனை மாற்றிடுவா. எதுக்குள்ள பாவியாக இருந்தாலும் அவனை பரிசுத்தவான மாற்ற முடியும். எப்படின்னா நடக்கையினால செய்கையினால மாற்றிடுவாங்க. நான் சொல்ல பேதுரு சொல்லியிருக்கார். அதை பைபிளே சாட்சி கொடுக்கு. தன்னுடைய அவங்களுடைய நடக்கையின் மூலியமாக ஆதாயப்படுத்திடுவாங்களாம். கர்த்தர் நல்லவர். சரிங்களா? அப்படி இந்த விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ கிரேக்கன் அப்பா. இப்போ பேர் வச்சு என்ன பாஷையில் இவருக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா கிரேக்க பாஷையில் தான் பேர் வச்சுருக்காங்க, தீமோ தேயு அப்படின்னு சொல்லிட்டு. தியோஸ் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். தீமோ அப்படின்னா ஹானர்னு அர்த்தமா. 2 பேர், அந்த பேருக்கு 2 அர்த்தம் இருக்குது. காட் ஹானர் அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு முழு அர்த்தம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமானவன் என்று தமிழில் மொழிபெயர்ப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டியர் டு காட், தேவனுக்கு பிரியமானவனா. யார்? இந்த தீமோத்தேயு பேருக்கு அர்த்தம் தீமோ தியோஸ் அப்படின்னா. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தீமோத்தேயு இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தீமோத்தியோஸ்ன்னு இருக்கும். தீமோத்தியோஸ் அப்படின்னு கிரேக்கில் வரும். சரிங்களா? தீமோத்தியோஸ் அப்படி தான் இருக்குது இங்கிலீஷில். இங்கிலீஷ் எப்படி இருக்குது? தீமோத்தியூஸ்ன்னு இருக்கும் இங்கிலீஷில். சரி, தியூஸ் அப்படின்னா கடவுள், தீமோ அப்படின்னா பிரியமானவன் வச்சுக்கோங்க. தேவனுக்கு பிரியமானவன், நல்ல பேரில். அவள் பேரே பார்த்திங்கன்னா முதல் நமக்கு பிரியமான யார் ஞாபகம் வருது? தாவீது ஞாபகம் வரும். ஆமென். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தேவனுக்கு பிரியமானவன். தேவனுடைய இருதயத்துக்கே ஏற்றவன்னா தேவனுக்கு பிரியமானவன். அவனும் வாலிபன் தான் தாவீதும். இவரும் இந்த தீமோத்தேயும் வாலிபன் தான். வாலிப நாட்களில் யார் நினைக்கணுமா? சிருஷ்டிகரை நினைக்கணும். இப்போ அம்மா வந்து தேவ வார்த்தையை சொல்லி நடத்தினாங்க, இவர் நடந்தார், அதனால் இவருக்கு நற்சாட்சி கிடைச்சதுன்னு அங்கே சொல்லப்படுது. 2ஆம் வசனம் வாசிக்கும்போது அவன் லிசித்ராவிலும் இக்கோனியாவிலும் சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். எப்படி இருந்தாராம்? தேவனை பின்பற்றுகிறவன் எப்படி சாட்சி வாங்கினா? நல்லவன் சாட்சி வாங்கினா. இன்றைக்கி ஜனங்க வந்து நம்மளை குறித்து நல்ல விதமாக சொல்லணும், இவனா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சாட்சி எங்கேருந்தான் வருது? நம்மளே சொல்லக்கூடாது, நான் அப்படி இப்படி சொல்லு. மற்ற உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். மற்றவங்க தான் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம நடக்கையை குறித்து, நம்ம செய்கை குறித்து, நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை தரத்தை குறித்து மற்றவங்க தான் சொல்லணும். யார் தான் சொல்லணும்? இவன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும், விசாரிப்பாங்க. சரிங்களா? அப்படி இந்த பவுல் தீமோத்தேயை விசாரித்த பொழுது சும்மாலாம் தீமோத்தேயை கூட்டுலாம் போக மாட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூப்பிட்டு போவார். அவரை எதுக்கு? ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவார். ஊழியத்துக்கு கண்ணாபிலாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. நற்சாட்சி வாழ்க்கையில். ஆமென். என்ன சாட்சி வேணும் ஊழியத்துக்கு? நற்சாட்சி இருந்தால் தான் ஊழியத்துக்கு இந்த தீமோத்தேயை அழைச்சிட்டு போகிறார். தேவன் வந்து அவன் பாவம் அதிகமாக இருந்தாலும் அவனை பரிசுத்தவான மாற்றி. சில பேர் பேசுவாங்க, நீங்கள் அன்றைக்கி அப்படி இருந்தீங்க, இன்றைக்கி இப்படி இருந்தீங்க. அன்றைக்கி அப்படி இருந்தேன், ஏசு இன்றைக்கி எனக்கு மாற்றிருக்காரு. ஏன்னா ஏசாயா 1 சொல்லப்பட்டிருக்கு, என் பாவம் ரத்தம் போன்ற சிகப்பாக இருந்தாலும் அதை கழுவுறேன்னாரு, வெண்மையாக மாற்றுறனாரு. பழசை பேசுகிறவன் பாவி, பழசை மறந்துடணும். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது. இனி கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் வந்த நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நடக்கையை மட்டும்தான் பேசணும். ஏன்னா பழசு ஒழிஞ்சு போச்சுல. பாவி தான், கொலைகாரம் தான், திருடன் தான்,
எல்லாம் பண்ணுறவன் தான். ஆனால் இயேசு என்னை தொட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை தரம் மாறிச்சா, அதை தான் கணக்கு வைப்பார் ஆண்டவர். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி போகுது. சரி, இந்த தீமோத்தேயை பார்க்கும்போது இயேசுவை அறிவதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டை அறிந்த ஒரு குடும்பம், பழைய ஏற்பாட்டின் தேவ வார்த்தையின்படியே நடக்கிற ஒரு மனுஷன், அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அதனால் என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பேர் அப்பா என்ன வச்சுருக்கிறாரு, தீமோத்தேயு, தேவனுக்கு பிரியமான அப்படி வச்சுருக்காரு. அப்போ அப்பாவும் யார் தான், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். ஆமென். சரி, இப்போ இந்த தீமோத்தேயுக்கு நல்ல சாட்சி இருக்கான். எங்கே அவர் இருக்கிற அந்த லிஸ்திராக்கு ஊரில், லிஸ்திரா ஊரில் இக்கோனியம் சகோதரராலே நற்சாட்சி பெற்றானா. ஒரு ஊரில் 2, இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊர்லேயும் போய் கேட்டு பார்த்தா, ஏன்னா சும்மாலாம் ஒரு பொண்ணு கொடுக்கணும் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. ஊரில் விசாரிப்பாங்க, பக்கத்து தெருவில் விசாரிப்பாங்க, பக்கத்து வீட்டில் விசாரிப்பாங்க. வேற ஏன் ஒரு பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் கண்டவனுக்கு கொடுத்தா. அப்படி தேவனுடைய ஊழியத்தை துர்மார்க்கம் கையில் கொடுத்தா என்ன ஆகும், தேவ நாமம் தூஷிக்கப்படும். அப்போ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தேவன் ஞானத்தை கொடுத்துருக்காரு. பவுல் ஒருவனை சூஸ் பண்ணுறாருன்னா எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் தான் சூஸ் பண்ணியிருப்பார், எவ்வளவு விசுவாசம் பார்த்து தான் சூஸ் பண்ணிப்பார். பவுல் சூஸ் பண்ணுறாருன்னு சும்மா கிடையாது. இது 2வது மிஷினரி பயணம் அவர் போகிறது, 3 மிஷினரி பயணங்கள். அப்போ இந்த தீமோத்தேயுவை குறித்து கேள்விப்பட்டு அவன் விசுவாசத்தில் நல்ல ஆரோக்கியம் உள்ளவன் என்றும் சகோதராலே நற்சாட்சி பெற்றவன் என்றும் அவனை அழைச்சிட்டு போகிறார். லேட்லாம் பண்ணல, தாமதம் பண்ணாமல் அவனை அழைச்சிட்டு போகிறாரு. எங்கே, ஊழியத்திற்காக. அல்லேலூயா. தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு எப்படின்னா, கண்டிப்பாகவே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வரோம். உண்மையாக இல்லைங்களா? எப்போ வரோம் ஊழியத்துக்கு, ரட்சிக்கப்பட்ட பிறகு தானே வரோம். இயேசுவின் வார்த்தையை சொன்ன பிறகு அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவன் நடக்க எப்படி இருக்குது, அவனுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கூட சுற்றுவாங்க. உண்மையாக இல்லைங்களா? திருடனை கூட சுற்றலாமா, இல்லை கொலைகாரனை கூட சுற்றலாமா? சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, அதே பாட்டம் நமக்கு. ஒரு நல்லவனை அழைத்து கொண்டும் போது நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஏன்னா தேவன் நல்லவர். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அவர் இருந்த வண்ணமாக நாம் இருக்கணும். அதனால் சாட்சி வாழ்க்கை என்பது மிக முக்கியம். இந்த சாட்சிக்கு பார்த்திங்கன்னா, நற்சாட்சி, அம்மா விசுவாசம் உள்ள ஸ்திரீ நற்சாட்சி பெற்றனா, நற்சாட்சி முக்கியமாக ஊழியத்துக்கு கண்டிப்பாக தேவை. வருஷம் எழுதி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் நற்சாட்சி பெற்றவங்க. ஸ்தேவானும் பிலிப்பும் இன்னும் இருக்கிற சகோதரர்கள்லாம் எல்லாம் நற்சாட்சி பெற்றாங்க. நற்சாட்சி பெற்றாதான் அவனை எதுக்கு எடுத்திருக்காங்க, ஊழியத்திற்காக. பந்தி விசாரிப்புக்கே ஒரு நற்சாட்சி வேணும், சாப்பாடு போடுறதுக்கு. ஏன்னா தேவ சபையை விசுவாசிப்பதையும் பாகுபாடக்கூடாது. இன்னைக்கு கேட்பாங்களே, சொந்தக்காரங்க வந்தால் பீஸ் எக்ஸ்ட்ரா போகும், தெரியாதவங்க வந்தால் பீஸு கம்மியாக போகும். சொந்தக்காரங்க வந்தால் கிட்ட கேட்பாங்க, என்ன பீஸ் எடுத்து தரமான்னு கேட்பாங்க கல்யாணத்தில். தெரியாதவங்க வந்தால் பக்கத்துலேருந்து கேட்க விட மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவ சபை என்பது எல்லாரையும் ஒரே விதமாக விசாரிக்கணும். ஆமென். தெரிஞ்சவன்னு தெரியாதவன்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் தேவ பார்வைக்கு சமம் சபையில். நான் கல்யாணத்தை விட்டுருங்க, நான் கல்யாணத்துக்கு பேச வரல. கர்த்தருடைய சபையில் நம்ம எல்லாம் சமம். ஏன்னா விதவைகள் இருக்காங்க, இருக்கிறவங்க வருவான், இல்லாதவங்க வருவான். யாரும் விதவைக்கு சாப்பாடு கொஞ்சமாக போட்டு இருக்கிறவங்க சாப்பாடு அதிகம் போட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. விதவைகளை சரியாக விசாரிக்கலை. அப்போ விசாரிக்கிற எல்லாரையும் காமனாக பார்க்குற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தன் வேணும். அப்படி அந்த 7 பேர் தெரிந்தெடுத்து தான் அங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா பவுலை பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கு, சின்ன வயசுலேருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர் அவர். யார்? நீங்கள் அங்கே தான் 2 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கு, சின்ன வயசுலேருந்து. சரி, அவங்க அப்பா அம்மா விசுவாசம் யூதஸ்ட்டு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் ஏறாது இந்த நாட்களில். என்ன ஆகாது, ஏறாது. கற்றுக் கொடுத்தாலும் என்ன ஆகாது, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கினாதாங்க நம்ம நடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. தேவன் கற்றுக்கொள்ளவும் நம்ம சாட்சியை நடக்கவும் நிறைய பேர் வச்சுருப்பார். அப்படி தான் இந்த வாலிபனை தேவன் சாட்சியாக வச்சுருக்காரு. ஆமென். தாவீதும் வாலிபத்தில் தான் இருந்தார். வாலிபத்தில் என்ன பண்ணார்,
வனாந்திரத்தில் தேவன் நினச்சார், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை நினைக்கல. ஏன்னா அப்பா அம்மா அவர் நினைக்கல. விட்டது எதுக்குன்னா அவன் எப்படியாவது போட்டோன்னு ஒரு அப்போ நினச்சிருந்தானா வீட்டில் வச்சுருப்பாங்க அவரை. சரி, அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையும் தாவீது கர்த்தரை நேசித்தான். அதனால தான் கர்த்தர் தாவீதை நேசித்தார். ஆமென். எல்லா சகோதரை காட்டிலும் உயர்த்தி வச்சார். இப்போ இந்த தீமோத்தேயை பார்க்கும்போது நல்ல சாட்சி இருந்த உடனே பவுல் சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணி 2 பேர் தான் போகிறாங்க ஊழியத்துக்கு. ஏன்னா இயேசு கொடுத்த கட்டளை என்னது? 2 பேரை அனுப்புனார். 2 பேர் தான் ஊழியத்துக்கு அனுப்புனார். அப்படி பவுலும் சில்வானும் பேருங்களா, ஆம்பல் தான், பொம்பளை கிடையாது, கூப்பிட்டு போகும்போது இந்த குடும்பத்தில் தீமோத்தேயை போகும்போது உடன் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. எல்பரா எப்படி அழைச்சிட்டு போகிறாங்க? அந்த எல்பருக்கே என்ன வேணும்? நற்சாட்சி வேணும். ஆமென். என்ன சாட்சி வேணும்? நற்சாட்சி வேணும். இந்த தீமோத்தேயுக்கிட்ட நற்சாட்சி இருந்தாலும் முதல்ல அழைச்சிட்டு போயிட்டு என்ன ஊழியம் கொடுத்தாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 13:16 பார்த்தீங்கன்னா தன்னுடனே அழைத்து கொண்டு போகான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அது இங்கிலீஷில் டு கோ ஃபார்த் வித் ஹிம்னு இருக்கு. இம்மிடியட், காலம் தாழ்த்தாமல் அவனை அழைத்து கொண்டு போயிட்டார். யார்? தீமோத்தேயு. ஏன்னா விசுவாசமுள்ள பையன், ஆவியில் அனலாக இருக்கிறான், இவன் ஊழியத்துக்கு நமக்கு பெரும் உதவியாக இருப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு இங்கே வாசிங்க. ரோமர் அப்போஸ்தலர் 19:22. அப்போஸ்தலர் 19:22. தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய 1 தீமோத்தேயு உதவி செய்கிறதுக்காக கூட வச்சிருக்காரு பவுல். ஏன்? எதுக்கு உதவினா ஊழியத்துக்கு உதவியாக. எதுக்கு உதவியாக? ஊழியத்திற்கு உதவியாக. நல்லா பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நற்சாட்சி தான் மிக முக்கியம். இயேசு நம்ம அங்கே கேட்கும்போது நீ எப்படி எனக்காக எப்படி வாழ்ந்தன்னு தான் கேட்பாரு. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியும் கேட்குறோம். போன வாரம் லீதியாலை குறித்து பார்த்தோம். லீதியா எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு பயந்தவளும், தேவனத்தில் ஜெபம் பண்ணுகிறவளும், அந்நியரை உபசரிக்கிறவர்கள், தேவ மனுஷரை உபசரிக்கிறவளும் அப்படின்ற அங்கே சாட்சியை பார்த்தோம். இந்த வாரம் பார்க்கும்போது தீமோத்தேயை பார்க்கும்போது நற்சாட்சி பெற்று தேவனிடத்தில் விசுவாசமாக வாழ்கிற ஒரு மனுஷன். அவனை பவுல் அழைத்து கொண்ட பொழுது உதவி ஊழியத்துக்காக வச்சுருந்தார். முதல்ல அப்படி தான் வருவாங்க எல்லாமே. எப்படி வருவாங்க? முதல்ல உதவி ஊழியத்தில் ஒழுங்காக நடக்கும்போது கர்த்தர் அடுத்த ஊழியத்தை கொடுப்பார். ஆமென். ஊழியத்தின் எஜமான் அவர், சபையை ஏற்படுத்துகிற அவர். ஒரு ஊழியக்காரர்கிட்ட அவங்க இருக்கும்போது அடுத்த அந்த ஊழியக்காருக்கு எத்தனை சபைகளை உருவாக்குற கர்த்தர் தெரியாது, அதில் ஒரு இடத்துல போட்டுருவார். ஆமென். கண் காணவும் இல்லை. ஏன்னா தேவன் செய்வதை நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் மறைவாக இருக்கும். பரலோகத்தை பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறோம். எல்லாம் ஒரு விசுவாசம் தான், தேவன் செய்வார் என்பது. சரிங்களா? விசுவாசம் தான் இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டிருக்கு. சரி, அப்படி இந்த தீமோத்தேயை அழைச்சிட்டு போயிட்டு உதவிக்காரனாக வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான உதவி செய்வாங்க ஊழியக்காரருக்கு. நான் ஒரு நாள் இந்த பெரியார் நகருக்கு செய்தி போனப்போ அங்கே ஒரு தம்பி இருந்தார், பேர் சொல்ல தேவையில்ல. அந்த தம்பி செய்தி முடிஞ்சு நான் சாப்பாடெலாம் சாப்பிட்டு வரும்போது வண்டியை கடன்னு என்ன பண்ணார், சீட்டு சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு சீட்டு மேலே தண்ணியெலாம் ஊற்றி அதை ஜில்லுன்னு ஆக்கி துணி வச்சு தொடச்சி ஒரு துணியை மேலே போற்றி ஐயா ஐயா இருங்கன்னு சொல்லி நிப்பாட்டி அப்புறம் எடுத்துன்னு போங்க ஐயா அப்படின்னாரு. என்ன பண்ணார்? மற்றவங்க பண்ணல, இருக்காங்க பசங்க இருக்காங்க, அங்கே வாலிப்பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த தம்பி என்ன பண்ணாருன்னா, நான் போனதுக்கப்புறம் அதை ஒரு 2 வாட்டி தான் பழக்கம் அவர் எனக்கு. சரிங்களா? கடகடன்னு என்ன பண்ணார், சீட்டு சூடாக இருக்கும், நல்ல எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஒரு இது தண்ணி சீட்டு மேலே ஊற்றி தொடச்சிட்டு ஒரு துணியை அப்படி போற்றி வச்சு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போசார். இப்படி உதவி ஊழியம் செய்களை நான் மறந்துடலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக ஒரு மேன்மை வச்சுருப்பார். அந்த 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 சகோதரருக்கு ஒரு மேன்மை வச்சுருப்பார். அப்புறமா எங்களை ஒரு ஜப குறிப்பு சொன்னார், ஐயா ஒரு ஷெட்டு ஒன்று வைக்கணும் ஐயா, ஷெட்டு ஒன்று வைக்கணும் ஐயா, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. என்ன ஷெட்டு? மெக்கானிக் ஷெட்டு வைக்கணும் ஐயா, ஜெபம் பண்ணிக்கோங்க ஐயா அப்படின்னாரு. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், செஞ்சதுக்கப்புறம் சாட்சியை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமென். நான் ஊழியத்துக்காக அப்படி ஓடுற ஆட்டோ இருக்குது அவர்கிட்ட. ஆட்டோ எடுத்துகிட்டு ஜனங்களை சர்ச்சுக்கு கூட்டுறது விடுறது, கிராமத்துக்கு கூட வரனார் போன வாட்டி. சரிங்களா? அப்படி
தேவனுக்காய் ஊழியம் செய்கிற உற்சாகமுள்ள வாலிப பிள்ளைகளும் உண்டு, செய்யாதவங்களும் உண்டு. சரிங்களா? எல்லாத்தையும் எஸ்ஆர்னோ ரெண்டும் இருக்கும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சபையில் ஒழுக்கமாய் வாழ்றவங்க இருக்காங்க, ஒழுங்கற்று திரிவில் இருக்கிறாங்க. ஒழுக்கமாய் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவர் வரும்போது நமக்கு கொடுக்கப்படும். நம்ம ஒழுக்கமாக வாழ்றது தான் அழைக்கப்பட்டோமே தவிர தாறுமாறாக வாழ்வதற்கு அல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, ஏன்னா சாட்சியை கேட்டு தான் கர்த்தர் தன்னுடைய வேலைகளுக்கு அங்கீகரிப்பார். 2 பேர் யார்? ஒன்று தீமோத்தேயு, இன்னொன்று ரெஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டார். சரி, கர்த்தர் நல்லவர். இவர் அழைச்சிட்டு போட்டு என்ன பண்ணுறாரு? உடன் உதவி செய்கிறதுக்காக வச்சுருந்தார். அடுத்த பாருங்கள், அப்படியே இவருடைய விசுவாசத்தின் இவருடைய நற்சாட்சியின் முதல் பங்கு முதல்ல உதவி செஞ்சுட்டு இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா உடன் வேலையாளாக மாற்றிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. முதல்ல உதவி, 2வது உடன் வேலையாள். வாசிங்க, ரோமர் 16:21 சொல்லப்பட்டிருக்கு, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசிங்க, ரோமர் 16:21. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு. போதும், என் உடன் வேலையாள் ஆயிடுச்சு. அப்போ பவுலோடு கூட இணைந்து வேலை செய்கிறார். யாருக்கு? தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அப்போ உதவிக்கு இருந்தவர் இப்போ உடன் வேலையாக இருக்கிறார். ஏன்னா பவுலுக்கு இவரை பற்றி ஒன்றும் தெரியாது. பவுல் விசாரிக்கிறாரு, இவரை பற்றி சாட்சி சொல்கிறாங்க அந்த ஊரில். அந்த சாட்சி நிமித்தமாக அவங்க அம்மா ஒரு விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை ஒழுங்காக வளர்த்துருக்குறாங்க. அப்பா ஒரு கிரேக்கன், நல்ல தேவனுக்கு பிரியமானவன் தீமோத்தேயுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்ல ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவன். இவன் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பான்னு உதவிக்காக அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் சில வேலைகளை கையில் கொடுத்துருக்கார். ஆமென். அப்படி தான் போட்டிருக்காங்க. ரோமரில் பார்த்தீங்கன்னா 16 என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுன்னு போட்டிருக்கு. சரி, 3வதாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கு, இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை. எப்படி அடிச்சுக்கார் பாயிண்ட்டு. என்ன குவாலிஃபிகேஷன் தீமோத்தேயுக்கிட்ட பார்த்துருப்பார் பவுல் தீமோத்தேயை குறித்து எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, எனக்கு பிரியமும். ஏன்னா சொன்ன வேலைலாம் டான் செஞ்சுருக்காரு. இந்த சபைக்கு போய் சொல்லிட்டு வா, இந்த வேலையை பண்ண அந்த வேலையை பண்ணால் சலிக்காமல் செஞ்சுருக்காரு. அதனால் எப்படிட்டாரு? பிரியமாயிட்டார். உண்மையா இல்லைங்களா? அங்கே அப்படி தானே போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமாய் செய்யும்போது என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியேன்னு புகழறா இல்லையா சபையை? அப்படி இந்த பவுல் இந்த தீமோத்தேயு தேவ ஊழியத்திற்காக உடன்பட்டு எல்லா வேலைகளும் செய்யும் பொழுது எனக்கு பிரியமும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரன். அடுத்து குமாரன்ட்டார். முதல்ல எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள்ள உண்மை. இயேசுக்கிட்ட வந்தால் உண்மை தான் இருக்கணும், பொய்யெல்லாம் செல்லாது. பொய்யெல்லாம் வேஷம் போட முடியாது. ஏன்னா இயேசுக்கு எது பிடிக்காது? பொய் பேசுகிற பொய் உதடுகள், பொய் அருவருப்பு தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே பார்த்தீங்கன்னா என் குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு பிரியமும் சகோதரருக்குள் உண்மை உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை அனுப்பினேன். என் நடக்கையை அவன் ஞாபகப்படுத்துவான். அவர் சொல்ல என் நடக்கை பற்றி அவர் பெருமையை பேசலை, நான் எப்படி நடந்தேன்னு தீமோத்தேயு சொல்லுவான் உங்களுக்கு. அவர் எப்படி போதிக்கிறாருன்னு சொல்லிட்டு நடக்கையை குறித்தும் அவருடைய போதிப்பு எப்படி இருக்குன்னு. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். 3:4. சரி, பிலிப்பியர் 2:19-20 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையே அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை. ஆமென். பிலிப்பியர் 2:19-20 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை
ஒரு மனுஷனுடைய காரியத்தை உண்மையாக விசாரிக்கிறோம், போய் சும்மா பேச்சுக்காக கேட்டு போகிறேன் ஜெபிச்சு உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன் போகிறேங்கன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு ஜெபிக்காமல் இருக்கிறவன் உண்மை இல்லை. உண்மையாகவே ஒரு காரியத்தை வந்து தேவ மனுஷத்தை சொல்லும்போது அவன் எண்ணத்துக்காக சொல்லிட்டு போனா அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறவன் தான் உண்மையான தேவ மனுஷன். ஆமென். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாதுல்ல, தேவனுக்கு இப்போ தேவன் ஊழியக்காரங்க ஜெபித்தா ஜெபத்தை கேட்பார், பதில் சீக்கிரமாக வரும் அப்படின்னு ஒரு வாஞ்சலை சொல்லுவாங்க. ஐயா நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஐயா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஐயா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபி. இப்போ நான் சொன்னல என்ன சொன்னேன், வயநாடுக்காக ஜெபிங்கண்ணே. நீங்கள் வீட்டுக்கு போய் ஜெபிச்சிங்கன்னா உண்மை உள்ளவங்க, இல்லைன்னா நீங்கள் பொய்யானவங்க. இங்கே சொல்லி கொடுக்குறேன், இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லித்தரேன். நடந்துக்கிறீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உண்மையானவங்க. இல்லை வீட்டுக்கு போய் பழைய குருடி கதவு துறடி அப்படின்னா நீங்கள் பொய்யானவர்கள். நான் பழமொழிக்காக உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். என்னோட இந்த வார்த்தை இல்லை கேட்டு இப்போ நான் பழைய மாதிரியே வாழ்கிறேன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ளவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் பொய்யானவர்கள், பொய் நடக்க உள்ளவர்கள். ஆமென். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காரியங்களை விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்கள். முதல்ல உதவிக்கு தான் அனுப்பினார், அப்புறம் பணி ஊழியத்தில் அனுப்பிவிட்டார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிரியமும் கர்த்தருக்குள்ள உண்மை இருக்கிற என் குமாரன் அப்படின்ட்டாரு. ஆமென். ஏன் குமாரன் சொன்னீங்களா? அப்போ அவங்க அப்பா அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நான் உன்னை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ இவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அப்போ இவர் தான் யார்? அப்பா, ஆவிக்குரிய அப்பா. அதனால் குமாரன் அப்படின்ட்டாரு. இல்லைன்னா அவர் கோச்சிக்குவார். ஏன்னா அவங்க அம்மா வயிற்றுலேருந்து விழுந்தது வேற, கிறிஸ்துவின் வயிற்றிலிருந்து விழுந்தது வேற. நான் உம்முடைய சார்பிலிருந்து விழுந்தேன் அப்படின்னு தாவீது சொல்லார். ஆமென். சிலுவையில் குத்துனாங்களே, விழாவில் குத்துனப்போ ரத்தமும் தண்ணி வந்துச்சுல, அப்போ தான் சபை வெளியே விழுந்தது. நீங்களும் நானும் பெற்றெடுக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ இந்த பவுல் சொல்கிறார் பாருங்க, உங்கள் காரியங்களை உண்மையாக விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதில் அவனை அன்றி வரும். ஏன்னா ஊழியத்தில் இன்றைக்கி உடன் இருப்பாங்க, கூட இருந்து என்ன பண்ணிடுவாங்க, காலி பண்ணிவிடுவாங்க. அந்த ஆளுக்கு அந்த ஆள் அப்படி, இந்த ஆள் இப்படி. அவன் உண்மையான ஊழியக்காரன் அல்ல, கூட இருந்து என்ன பண்ணுறவன், குழி பறிக்கிறவன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவுலை போலவே ஜனங்களை விசாரிக்க வாஞ்சையும் தாகமும் உள்ள மனசு அப்படின்னு பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுவை. எத்தனை சாட்சி பாருங்கள். லிஸ்திராவிலும் எக்கோனியாவிலும் சாட்சி, போகிற மிஷினரிக்கு போகிற எல்லா இடத்துலையும் சாட்சி. நம்ம இயேசு கிறிஸ்து ஏசப்பா நம்மக்கிட்ட இருந்து பிறகு நீ எப்படி வாழ்ந்த, எனக்காக நீ எப்படி இருந்த, என்னெல்லாம் எனக்காக பண்ண, நீ ரெண்டு உலகத்துக்கு பாதி எனக்கு பாதி நடக்கிறியா, உன்னை வாந்தி பண்ணுறாரு. ஒன்று வாழ்ந்த எனக்காக வாழு, இல்லைன்னா உலகத்துக்கே வாழ்ந்துட்டு போ. ஃப்ரீடம் கொடுத்து வர ஆண்டு அதெல்லாம் இல்லை. ஒன்று போ, இல்லை உண்மையாக என்கிட்ட இரு. நீ அப்படி பாதி இப்படி பாதியில் இருந்தால் செல்லாது. செல்லுமா? அப்போல்லாம் முன்ன ஓட்டு போடுறதுக்கு சீட்டு கொடுப்பாங்களே, மேலே ஒரு சின்ன கீழே ஒரு சின்ன இருக்கும், ரெண்டுத்துக்கும் குத்துனா என்ன ஆகும்? செல்லா ஓட்டு. அப்படி தான் இங்கே பாதி இங்கே பாதினா செல்லாது. செல்லாத ஓட்டு கணக்கே இல்லை. அது ஒன்று இப்படியே இருந்துட்டு போ, இல்லை இப்படி இருந்துட்டு போ. அப்படி தான் கர்த்தருக்கு சாட்சி கேட்பாரு. ஒன்று வாழ்ந்தால் எனக்காக வைரேகமாக வாழு, இல்லைன்னா எப்படி இருக்க அனல் இல்லாமல் குளிர் விட்ட மாதிரி போ அப்படின்னு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா காரியங்களை உண்மையாக விசாரிக்கிறதுக்கு ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா அந்த மெய்ப்பெண்ணுக்கு தான் பாரம் இருக்குமே தவிர கூட இருக்கிறவனுக்கு பாரம் இருக்காது. ஆனால் இந்த தீமோத்தேயுக்கு அப்படி இல்லை, கூட இருக்கிறவனுக்கு பாரம் இருக்கு என்பதை அந்த மெய்ப்பெண் மூலியமாக வெளிப்படுத்தினார். வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். அவர் ஊழியம் அவருது, அவங்க வந்தா என்ன, நமக்கு என்ன ஆச்சு, நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வேலை சொன்னால் செய்யலாம், போகலாம், வரலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இங்கே அப்படி சொல்ல தீமோத்தேயு குறித்து என்னை போலவே உண்மையாய் அந்த அளவுக்கு நடந்துட்டுருக்கிறாரு. நடந்ததால் தான் சாட்சி வருது உள்ளத்திலிருந்து. ஒரு தேவ மனுஷன் ஒருத்தனை குறித்து சாட்சி சொல்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனாலே கற்றுக்கொள்ளப்பட்டு தேவனுடைய தரிசனத்தை பார்த்து தேவனாலே சகல ஞானத்தையும் போதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்குறான்னா எப்படிப்பட்ட சாட்சி இருக்கும்?
சாதாரண சாட்சியாக என்ன, அவ்வளவு மகத்தான சாட்சியை இந்த தீமோத்தேயு பெற்றுக்கொண்டார் என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் சாட்சி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகணும். இது ஏதோ நம்ம கேட்டு போகிறதா இல்லை. கேட்டு கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காலம் முழுதுமாக ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஒரு கேரக்டரை தேவன் பைபிளில் எதுக்காக வச்சுருக்காங்க, நம்ம அப்படி வாழணுன்றதுக்காக. சும்மா கேட்டு கேட்டு போகிறதுக்கு இல்லை, பார்த்துட்டு போகிறதுக்கு இது சினிமா தியேட்டர் இல்லை, கேட்டு போகிறதுக்கு இது ஆடிட்டோரியம் அல்ல, தேவ சபை. எச்சரிப்பை கேட்கணும், ஒழுக்கத்தை கேட்கணும், தெய்வ வசனத்தை கேட்கணும். கேட்குறவங்க மாத்திரமல்ல, நீங்கள் வஞ்சிக்காதபடி, உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு அதன்படியாய் செய்கிறவங்களா இருங்க. செஞ்சிங்கன்னா பிரயோஜனம். இங்கே தீமோத்தேயு செஞ்சார், சாட்சி மேலே சாட்சி பெற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கார். சாட்சி குறையில, வர நாட்கள் போக போக சாட்சி அதிகமாக தான் போகுது. சரி, இங்கே எந்த அளவுக்கு பாருங்கள், என்னை போல மனதில் ஒன்று அவனை அன்றி வேறு ஒன்று என் இடத்துல இல்லை அப்படின்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 3:2 பார்த்தீங்கன்னா, இந்த 1 தெசலோனிக்கேயர் 3:2 இந்த உபத்திரவங்கள்னாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினேன். என்ன எதுக்காக அனுப்பினார்? தெசலோனிக்கே சபைக்கு. நீங்கள் தெசலோனிக்கே சபை பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்தோன்னே இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் சில்வானுவும் தீமோத்தேயும் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு இருக்கும். 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயரில் 2. ஏன்னா இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, சபையை விசாரிக்கிறாங்க. அப்போ இங்கே சொல்லப்பட இந்த உபத்திரவங்களாலே ஒருவனும் அசைக்கப்பட, உபத்திரம் வந்தோடனே அசைஞ்சு போயிடுவான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரச்சனை பார்த்தோன்னே என்ன வந்துடும், ஆட்டம் தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. அவங்கெல்லாம் கற்பாரின் மேலே விதைக்கப்பட்டவங்க. நல்லா வருவாங்க, பிரச்சனை பார்த்தோன்னே காஞ்சி போய் வேறு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, உழந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கிற அந்த சபைகளுக்கு ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு நீ பிரச்சனையை பார்த்து அசந்து போறியா, வரான் தீமோத்தேயு, நீ அசையாதபடிக்கு உன்னை திடப்படுத்தும்படிக்கு உன் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு, கிறிஸ்துவ இடத்துல நம்ம இப்படி இருந்த பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஜெயிக்க இயேசு நம்மளுக்கு வழியை கொடுப்பார். ஆமென். சொல்லிட்டார்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, இல்லை ஜாலியாக வாழலன்னா அது முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, கர்த்தராக இயேசு சொன்னார். அவர் சொன்னார்னா ஆகும். ஆனால் அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். நான் உங்களை அனாதையாக விட மாட்டேன், திக்கற்றவாக விட மாட்டேன், பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறவங்கள விட மாட்டேன். உன் பிரச்சனையோடு அதுக்கு சொல்யூஷனையும் கொடுப்பார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தானியேலுக்கு சிங்க கேப்பி விழுந்தார், ஆனாலும் சிங்கத்தின் வாயை கட்ட தூதர் அனுப்பினார். உனக்கு பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு தம்முடைய தூதரை அனுப்பி கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்படியே சபைக்கு பிரச்சனை வரும்போது அதை திடப்படுத்தவும், அதை விசுவாசத்தில் வளர புத்தி சொல்லவும் சகோதரனாகிய தீமோத்தேயுவை அனுப்பினேன் அப்படின்னாரு. ஆமென். உண்மையா இல்லைங்களா? எந்த அளவுக்கு கூடவே இருந்து வாழ்த்துட்ருக்காரு பாருங்க. எவ்வளவு ஒருவனை வளர்ப்பது என்பது பார்க்கும்போது சத்தியம் நல்லா பாருங்க. இயேசு பவுலிடத்தில் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இப்போ தனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை உண்மையிலிருந்து தான் ஒப்புவிக்கணும். யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? பன்னிக்கு முன்னாடி முத்துக்களை போட்டால் அது என்ன பண்ணும், அது அருமை தெரியாது பன்னிக்கு. புரியுதா இல்லைங்களா? வசனம் ஞானவான் போட்டால் அது அதை புரிஞ்சுக்குவாங்க. ஓ இவ்வளோ வல்லமையான வார்த்தை. அதை எடுத்து பன்னிக்கு முன்னாடி போட்டேன்னா ஆகும், அதுக்கு தெரியாது. சரிங்களா? குப்பையை இந்த நிராகரிக்கப்பட்ட 2 விலங்கு இருக்குது, ஒன்று நாய், இன்னொன்று பன்னி. பன்னி என்ன பண்ணும், சுத்தம் பண்ணாலும் மறுபடியும் போய் சேத்துல போடலாம். நாய் என்ன பண்ணும், தன் கக்கினதை தின்னும். அதனால 2 அசுத்தமாக, 2 பார்த்தீங்கன்னா 2 என்ன சாப்பிடும், இந்த 2 நாயும் பன்னி என்ன சாப்பிடும், மனுஷ கழிவை சாப்பிடும். சரிங்களா? அப்போ தேவ வார்த்தை யார் இடத்துல போடும்போது அவன் ஞானவானாக இருந்தால் அதை பிடித்து கொள்வான். அவன் பண்ணியாக இருந்தால் என்ன பண்ணுவான், அசட்டை பண்ணிட்டு போயிடுவான்.
அவன் என்ன பண்ண மாட்டான், நல்ல ஆகாரத்தின் மேலே ஆசை இல்லாமல் அதை விட்டுட்டு தான் போவான். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே எத்தனை சாட்சி இருக்குது? 1 2 3 4 5 5 இதில் சொல்லியிருக்கு மொத்தம். சரி, 1 தீமோத்தேயு 1:2 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் இவர் எப்படிப்பட்டவரை பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசத்தில் எப்படி இருக்காராம்? நம்ம தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுலையும் உத்தமமாக இருக்கணுமா? விசுவாசிக்கிற ஆண்டவரை, ஆனால் செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன் ஆண்டவரை. ஆமாம் ஆண்டவரை, உங்களை அன்பு கூறுற ஆண்டவரை, உங்களை துதிக்க மாட்டேன் ஆண்டவரை. உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் மாட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரை. அது உத்தமன் அல்ல, பொய்யனவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தில், விசுவாசனா இயேசுன்னு வார்த்தை சொல்லப்படும் போது அதை விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தில் உத்தமமே நடக்கணும், அப்படி தான் போட்டிருக்கு. இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னா பவுல் சொல்கிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு போதும். சரிங்களா? இன்னும் அதே பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயு 1:4 சொல்லப்பட்டிருக்கு மாயமற்ற விசுவாசமா. விசுவாசத்தில் மாயம் இருக்கா? விசுவாசிக்கிறேன், ஆனால் மேலே மாயம். அப்படி தானே போட்டிருக்கு. அவனுக்குள்ள இருக்கிறது மாயமுள்ள விசுவாசம் அல்ல, மாயமற்ற விசுவாசம். இதெல்லாம் பவுல் சொல்கிறாரு, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. இப்போ விசுவாசத்தில் இத்தனை வகை இருக்குங்களா? விசுவாசத்தில் உத்தம விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், இதெல்லாம் பவுல் இடத்துல வந்த பிறகு பவுல் கொடுக்குற சாட்சிகள் தீமோத்தேயுக்கு. அதுக்கு முன்னாடி ஊரில் சாட்சி இருக்குது, இப்போ பவுல் இடத்துலையும் சாட்சி விளங்கிடுச்சு. அப்போ நம்ம இருக்கிற இடத்துலையும் சாட்சியாக வாழணும், தேவ சபையிலும் சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. கண்டிப்பாகவே சாட்சி வாழ்க்கை வேணும். சாட்சி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது. புரியுதா இல்லைங்களா? சாட்சி வாழ்க்கை மிக முக்கியமானது, மிக அவசியமானது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு 1:2 சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1:2 பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. எத்தனை இடத்துல பாருங்கள், பிரியமுள்ள. அப்போ எந்த அளவுக்கு தீமோத்தேயுடைய நடக்கை இருந்திருக்கும் ஊழியத்தில். பவுல் இடத்துல தான் நடந்த விதத்தை குறித்து எத்தனை இடத்துல எழுதியிருக்காரு. ஆமென். சும்மாலாம் கிடையாதுங்க. அதனால தான் சபை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்தினார் இந்த தீமோத்தேயுவை. நீங்கள் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே இருக்கும். சபையை எப்படி நடத்தணும், சபைக்கு வரவங்களை எப்படி நடத்தணும், எப்படி நடந்து கொள்ளணும், அவங்கக்கிட்ட உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. அவன் இளமை வயசு, சின்ன வயசு. ஊழியத்தில் இளமை கிடையாது, முதுமை கிடையாது. தேவனுடைய பார்வைக்கு ஞானமே முக்கியம். ஆமென். உண்மையா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். வயசு வரம்பை பார்க்குற ஆண்டவரில் ஞானத்தை வச்சு தான் ஒருத்தன் எடை போடுவார். ஆமென். அவர் கையில் தான் என்ன இருக்குது? தராசு இருக்குது. வயசை வச்சு எடை போடுறதில்ல, அவனுக்குள்ள ஞானத்தை வைத்து எடை போடுகிறது தான் தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு நற்சாட்சி நம்ம வாழ்க்கையில் நம்ம வாங்கணும். 1 தேவன் இடத்துல, 2வது நாம் இருக்கிற பகுதியில், நம்ம வீட்டில், அப்புறம் இயேசு கிறிஸ்து சபையை திட்டினதுக்காக அவர் கெட்டவரா என்ன? ஏன் திட்டினாரு? பவுல் திட்டினார்ல. பவுல் கலாத்தியார் சொன்ன புத்தி கெட்டவனே, அதெல்லாம் கெட்டவரா அவர்? உன் புத்தி மங்கி போய் நீ தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டியே, உனக்கு அறிவில்லை, தேவனை விட்டு உலகத்தை பிடிச்சிருக்கே, உனக்கு அறிவில்லைன்னு திட்டினார். அப்போ கெட்டவரா நல்லவரா? புத்தி சொல்லணும். புத்தி சொல்கிறவங்க கெட்டவங்க கிடையாது, அப்படியே விட்டுறவன் தான் கெட்டவன். எக்கடாத கெட்டு போடணும்னு சொல்லி தன் பிள்ளைகளை கண்டிக்கிறவன் அவன் நன்மையை விரும்புகிறான்னு அர்த்தம். தன் கூட இருக்கிறவங்கள கண்டித்து சபையில் இருக்கிறவங்கள வளர்க்குறவன் அவங்களுடைய குடும்பத்தின் நன்மையை நாடுகிறவனாக இருக்கிறான். ஆமென். விழுந்து போகிற நேரத்தில் அந்த குடும்பங்களுக்காய் ஜெபித்து அந்த குடும்பங்களுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லி கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார், உங்களை விட்டுற மாட்டார்னு சொல்லி வளர்க்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானமும் தேவன் செய்கிற நன்மையை பார்ப்பாங்க கண்டிப்பாகவே. அப்படி கடிந்து கொள்வதிலும் இருக்கும், அன்பு இருக்கும். அப்பா கிட்ட 2 இருக்கும். 1 கடிந்து கொள்வது, இன்னொன்று அன்பு. கர்த்தர் நல்லவர். அப்படி தான் நமக்கு பரம தகப்பனவர். நம்ம விலகும் போது கண்டிப்பார், கிட்ட வரும்போது அணைத்து கொள்வார். ஆமென்.
அதனால தான் அப்படியே தான் தீமோத்தேயுக்கு தேவனுடைய நிழலை பவுல் காண்பிச்சார். பவுல் இவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னா தேவன் எவ்வளோ அனுபவிச்சிருப்பார். ஆமென். எவ்வளோ சாட்சி பாருங்கள் தீமோத்தேயு குறித்து. இப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கும் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக தான் சபையில் இருக்கிறோம். ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்காக அல்ல. பழைய ஒழுந்தன எல்லாம் பழசெல்லாம் பேசவே பேசாதீங்க, பழசெல்லாம் போச்சு. எவ்வளோ பெரிய பாவமாத்திரம் இயேசு நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தினால சகல பாவங்களையும் சுத்திகரிச்சிட்டாரு. போச்சு பழசெல்லாம். இனி புதிய சிருஷ்டி இயேசுக்குள்ள நம்ம இனி எப்படி வாழ்கிறோம், எப்படி சாட்சியாக இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கிறோம், அதை தான் பார்ப்பார். அதில் சாட்சியாக வாழுங்க. தீமோத்தேயுடைய சாட்சியை போல உங்களுடைய சாட்சி அமைவதாக. உங்கள் சுற்றுப்புறத்தில், உங்கள் வீட்டில், சபையில், எல்லா இடத்துலையும் சாட்சி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதினது போல ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்திலே உங்களை குறித்து எழுதியிருப்பார். இந்த தீமோத்தேயு குறித்து எழுதின தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் எழுத அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக தான் ஜீவ புஸ்தகம் ஒன்றும் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு. நீங்கள் என்னென்ன கிரியை செய்கிறீங்க தேவனுக்காக, ஊழியத்தில், வாழ்க்கையில் தியாகங்கள் பண்ண எல்லாம் சாட்சி புஸ்தகத்தில் எழுதி வச்சுருப்பார். என் பிள்ளைங்க இதெல்லாம் எனக்காக செஞ்சாங்க, இதெல்லாம் ஒரு ஆள் அங்கே சொல்லுவார். சொல்லி நம்ம நினைப்பார், மார்போடு அணைத்து கொள்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.